யாருங்க நீங்க? மேடம், இது கோபி சாரோட வீடு தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நான் கோபி சார் கூட ஆபீஸ்ல ஒன்னா வேலை செய்யறேங்க. அங்க நான் பியூனா இருக்கேன். நீங்க கோபி சாரோட வைஃப் தானே? ஆமாங்க. ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? அதுதான் மேடம், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்ன ஆச்சுங்க? மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். ஆக்சிடென்ட்டா? என்னங்க சொல்றீங்க? மேடம், அவரு ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தப்போ ரோட்ல வேகமா வந்து லாரி இடிச்சு ஐயோ, சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு மேடம். சாரோட கண்டிஷன் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு மேடம். ஐயோ, நான் தான் அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். விஷயத்தை உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு போறதா வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? போவோம். அது சரிங்க. அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? மேடம், ரஞ்சிதா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கதான் மேடம். சரி வாங்க போவோம். வாங்க. மேடம், பணம் நிறைய தேவைப்படும். கொஞ்சம் பணம் இருந்தா எடுத்து வந்துருங்க மேடம். ஓகேங்க. எவ்வளவுங்க தேவைப்படும்? மேடம், சார் இப்போ ஐசியூல இருக்காரு மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லேக்காக தேவைப்படும் மேடம். உடனே ஆபரேஷன் வேற பண்ணணும்னு சொல்றாங்க. ஐயோ, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைங்க. இப்போ வீட்ல ஒரு 35,000 இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல, மிச்ச பணத்தை நம்ம ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிப்போம். ஓகே மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. போலாம் வாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு மேடம்? ஏன் நின்னுட்டீங்க? நான் ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நீங்கள் டயல் செய்த நம்பர் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னங்க, அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே? மேடம், ஆக்சிடென்ட் ஆனதுல ஃபோன் எங்க போச்சுனே தெரியல மேடம். நானும் ஃபோன் அடிச்சு பார்த்தேன் மேடம். உங்களுக்கு வந்த மாதிரி தான் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. இவர் யாருன்னே தெரியல. திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றாரு. நம்பலாமா வேண்டாமா? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போறது அவ்வளவு நல்லது இல்ல. இப்ப என்ன பண்றது? அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி பாப்போம். மேடம், யாருக்கு கால் பண்றீங்க மேடம்? உங்க ஆபீஸ்க்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு எதுக்கு மேடம்? ஆபீஸ்ல இருந்து நான் வந்திருக்கேன்ல. அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லீங்களா? அப்போ சரி, நீங்களே ஹாஸ்பிடலுக்கு போங்க. நான் சரி, கிளம்புறேன். நானே போய்க்கிறேன், நீங்க போங்க. சரி. என்னது இது? ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ ஹலோ, நான் தான்டி. என்னங்க நீங்களா? உங்க போனுக்கு என்ன ஆச்சு? உங்களை ஏதோ லாரி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருக்கறதா சொன்னாரு. என்னது? நான் ஐசியூல இருக்கேனா? யார் சொன்னா? அவர் உங்க ஆபீஸ் பியூன்னு சொன்னாரு. உங்க வண்டியை ஏதோ லாரி இடிச்சிருச்சு, ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு சொன்னாரு. நானும் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. திடீர்னு டவுட் வந்ததுனால நான் போல. அப்படியா? நல்ல வேளை நீ போகல. என் போனு ஆபீஸ்க்கு போற வழியில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு நான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஆபீஸ்க்கு லேட் ஆனதுனால அந்த டென்ஷன்ல ஏதோ மறந்துட்டேன். என் போனுக்கு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு தெரிஞ்சு என் போனை யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிற நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அட்ரஸை கண்டுபிடிச்சு உன்கிட்ட இப்படி கேம் ஆடி இருக்காங்க. இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க பாத்தியா? இப்படிதான் போன வாரம் கூட ஒரு பொம்பளைய கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் புடிங்கிட்டு கொன்னே போட்டுட்டானுங்க. நல்ல வேளை நீ ஏதோ புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்ட. ஐயோ, அப்படியா? சரி, நீ எதுவும் பதட்டப்படாம இரு. ஒரு வேளை அவன் திரும்பி வந்தான்னு வச்சுக்க, போலீஸ்க்கு கால் பண்ணிடு. ஓகேவா? நான் சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? சரிங்க. சரி, போன வை. ஐயோ, நான் அவன் கூட போயிருந்தா என் உயிரே போயிருக்கும். நல்ல வேளை.